நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் சனிப்பெயர்ச்சி 2025. சனிப்பெயர்ச்சி 2025 ரிக்கணித பஞ்சாங்க ரீதியாக தற்பொழுது நடைபெற உள்ள அந்த சனிப்பெயர்ச்சியினுடைய பொதுவான பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கும் ராசி பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் நம்முடைய சங்கரா தொலைக்காட்சியின் சார்பாக வருகின்ற 25/3/2025 செவ்வாய் அன்று மாலை 6 மணி அளவில் சென்னை டி நகர் வாணி மஹால் மினி ஹாலில் ஒரு நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அடியனுக்கு கிட்டி இருக்கிறது. சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை பற்றி பாரதி ஸ்ரீதர் மேடம் அவர்களும் சனி கிரகத்தை பற்றிய பொதுவான தகவல்களை பற்றி அடியேனும் உங்களோடு விவாதிக்க இருக்கிறோம். நேயர்கள் அனைவரும் நேரடியாக அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற வேண்டும். உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பானது எங்களுக்கு கிட்டி இருப்பதால் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் நேரடியாகவும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இடம் வாணி மஹால் மினி ஹால், டி நகர், சென்னை. நாள் மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை. நேரம் மாலை 6 மணிக்கு. அனைவரும் வாருங்கள். அனுமதி இலவசம். மேலும் விவரங்களுக்கு 9677761352. 29 மார்ச் அன்று நடக்கவிருக்கும் சனிப்பெயர்ச்சி எந்த ராசிக்காரர்களுக்கு பாதகமான சூழ்நிலையை தரும்? ஸோ நேத்திக்கு சாதகம் பார்த்தோம், இன்னைக்கு பாதகம் பார்க்க போகிறோம். ஸோ பாதகம் பார்த்தீங்கன்னா 12 ராசியில் மேஜர் பாதகத்தில் தான் வருது. அண்ட் இதை பற்றியெல்லாம் நீங்கள் நேரில் கேட்குறதுக்கு தான் நாளைக்கு எல்லாரையும் உங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். பட் ஸ்டில் இன்னைக்கு சுபதினத்தில் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொன்னோம் இல்லையா. பாதகம் முதல்ல எடுத்துக்கிறது மீன ராசி தான். ஏன்னா ஜென்மத்தில் வரார் சனி பகவான். ஸோ இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய சனி பகவான் என்ன மாதிரியான விளைவுகளை கொடுப்பார்? பொதுவாக ஒரு சனி பெயர்ச்சின்னா இந்த ராசியிலேருந்து அந்த ராசிக்கு போயிடுவார். ஏன்னா அவர் மட்டும்தான் இருப்பார். ஆனால் இந்த தடவை பாருங்கள், அந்த சனி பகவானை வரவேற்கிறதுக்கு சூரியன் இருக்கிறாரு, ராகு இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்கிறாரு, அண்ட் சனியும் போய் அங்கே உட்கார போகிறாரு. அண்ட் இந்த அமாவாசை சனி பெயர்ச்சி அன்னைக்கு சந்திரனும் போய் உட்காந்துக்கிறாரு. ஸோ மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு பயம் இருக்கும், இத்தனை ராசியும் இத்தனை கிரகமும் நம்ம இதில் உட்கார்ந்துருக்கே அப்படின்ட்டுன்னு. ஆனால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சனி பகவானினுடைய நட்சத்திரம் அது. பூரட்டாதி, ரேவதி இவங்களுக்குமே பெரிய அளவுக்கு பாதகம் இருக்காது. ஸோ இந்த கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம நேரில் பார்க்கும்போது பேசலாம். அடுத்தது பாதகமாக இருக்கிறது கும்பராசிக்காரர்கள். ஏன்னா கும்பராசிக்கு பாத சனியாக இருந்தாலும் வரக்கூடிய ராகு கேத்து அவ்வளவா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. அடுத்தது நம்ம பாதகம் பேசணும்னா மேஷம், அவங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது. இதில் குறிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் தான். சிம்ம ராசிக்காரர் எனக்கு தெரிஞ்ச அடுத்த 2.5 வருஷம் நீங்கள் ராசி பலனே கேட்க வேண்டாம். ஏன்னா டெய்லி நம்ம பாசிட்டிவாக தான் சொல்லணும். இவங்க சொல்கிறாங்க நமக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னு கோவம்லாம் வரும். இல்லை நீங்கள் கமெண்ட்ல எல்லாமும் திட்டி போடுவீங்க. ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இது ஒரு சீசனிங் பீரியட்னு சொல்லலாம். என்னை எவ்வளோ வடிவேலு மாதிரி தான், நீ அடிக்கிற வரைக்கும் அடி, எவ்வளோ அடிக்கிறியோ நான் தாங்கிக்கிறேன் அப்படின்ட்டுன்னு. அண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக சனி வருது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ 6ஆம் இடத்துல வரும் சனி, சஷ்டம சனின்னு சொல்கிறது. பொருளாதாரம் நல்லா வந்தாலும் கூட அதில் அவங்க அந்த எதிரிகள்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்டு தனுசு ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா 4ல் வருது சனி, இது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறது. ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி எவ்வளோ பொல்லாதோ தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அவ்வளோ பொல்லாது அந்த சனி. என்ன மாதிரி எல்லாம் இதெல்லாம் பண்ண போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நாளைக்கு வாணி மஹாலில் உங்களுக்கு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். அண்ட் இப்போ நான் சாதகம்னு சொன்னது 3 ராசிக்கு தான், பாதகம்னு சொன்னது பார்த்திங்கன்னா எத்தனை ராசி வருது இல்லையா. ஸோ இதில் இவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்? அடுத்த 2.5 இயர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகு கேதுவும் மாறுறாரு, குருவும் மாறுவார். அதுக்கு தகுந்தாற் போல தான் இதனுடைய பலன்களும் நடக்கும். யூடியூப்பில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போல்லாம் நமக்கு நிறையா ஷார்ட்ஸும் ரீல்ஸும் வருது இல்லையா, அதெல்லாமும் நிறையா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.